எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள இன்சல்ட் பண்ணியாச்சு, அவங்கள அவமானப்படுத்தியாச்சு, அவங்கள கஷ்டப்படுத்தியாச்சு. இப்ப நிம்மதி தானே உங்களுக்கு? என்னங்க, ஒருத்தர் நம்ம என்னதான் அவமானப்படுத்தினாலும் எதுவுமே பண்ணாம திரும்ப திரும்ப உங்களுக்கு நல்லதே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இளக்காரம் இல்ல? திரும்ப திரும்ப அவங்கள நீங்க காயப்படுத்திட்டே இருப்பீங்கல்ல? ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு சூடு, சொரணை, மானம், வெட்கம் இதெல்லாம் இல்லாமலாம் இல்லைங்க. ஆனா அதை விட அதிகமா உங்க மேல பாசம் இருக்கு. அந்த ஒரே காரணத்தினால தான் நாய்க்குட்டி மாதிரி பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு உங்க பின்னாடியே வராங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்க எப்படியெல்லாம் அவங்கள அவமானப்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு அவங்களை கேவலப்படுத்துறீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க உங்க கூடயே இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? என்ன பண்ணாலும், எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நீங்க அவங்கள அவமானப்படுத்தினாலும் நீங்க வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீங்க என்ன செஞ்சாலும் அவங்க பொறுத்துக்கிறாங்க. எந்த செகண்ட் நீங்க வேண்டான்னு அவங்க முடிவு பண்றாங்களோ அதோட நீங்க காலிங்க. அந்த செகண்ட் நீங்க அவங்களோட அன்பை இழந்துடுவீங்க. இனிமேலாவது உங்களை யாரு ரொம்ப விரும்புறாங்களோ, உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கிறாங்களோ அவங்கள நம்ம காயப்படுத்தாம இருக்கணுங்க. நம்மளே அறியாம சில நேரம் இந்த தப்பை நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம காயப்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நான் சொன்ன இந்த விஷயத்த உண்மை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ இனிமேலாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள காயப்படுத்தாம நம்ம நம்மள மாத்திக்கலாங்க. தேங்க்யூ.